ஓம் சக்தி. ஓம் நமசக்தி. விநாயகா போற்றி. ஜெய் வராகி. வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளை கரம் குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் கருமாறி. எல்லாம் வல்ல ஆதிசக்திக்கும் என்னை வழிநடத்துகின்ற வராக என்னைக்கும் என்னுள்ளே கலந்து எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு என்றென்றும் துணையாக இருக்கின்ற 24 பொழுதும் என்னை கண்ணுக்கு கண்ணாக காப்பாற்றி கொண்டு வருகின்ற என் சமயபுர தாய்க்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்துடன் உங்களிடமிருந்து இன்றைய ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திருக்கின்றேன். நிமித்தங்களில் சொல்லும் பொழுது பள்ளி நிமித்தங்கள் எத்தனையோ இருக்கின்றன. வாழ்க்கையில் நிமித்தங்கள் சகுனங்கள் என்று சொல்லிக்கொண்டே போனால் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒரு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக வராகி பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைவது பள்ளி நிமித்தம். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் வெளியிட்டிருக்கேன். திருமதி முத்துலட்சுமி அம்மையார் திருநின்ற ஊரில் வசிக்கின்றார். அவர்களுடைய இல்லத்திலே எப்பொழுதும் பூஜை செய்தாலும் பள்ளிகள் ஓடி வருகின்றன. குறிப்பாக ஒரு பள்ளியானது அவர்கள் பூஜை செய்து முடித்தவுடன் அந்த பாலிற்காகவே காத்து கொண்டு அந்த பாலை குடித்துவிட்டு செல்கின்றது. அதே போல் இன்றைக்கு கூட அவர்கள் என்னுடைய விடிகாலையில் நாங்கள் உரையாடும் போது ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவர் வீட்டில் இப்போது பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. பூஜையில் அதிகமான பூஜையை நாங்கள் அலங்காரம் செய்கின்றன. அந்த மாதிரி நேரத்தில் பள்ளி ஒரு குளிர்சாதன பெட்டி பக்கத்தில் உட்காந்து கொண்டு கத்திக்கொண்டே இருக்கின்றது. அம்மா, நான் பூஜை முடிக்கிற வரைக்கும் சத்தம் எழுப்பிக்கொண்டே இருக்கின்றது, இதற்கு என்ன காரணமா என்று கூட கேட்டார்கள். பள்ளி நிமித்தத்தில் மிக பெரிதாக சொல்லப்படுவது என்று சொன்னால் அந்த பள்ளியினுடைய குரல் எதற்கும் இல்லாமல் இன்றைக்கி நான் என்னுடைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளை என்ற ஒரு பாடல் ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, நான் எப்பொழுதும் வேப்ப மரத்தில் போயிட்டு விளக்கேற்ற போவேன் இரவு நேரத்தில். பெரும்பாலும் நான் பூஜையில் உள்ள விளக்கெல்லாம் ஏற்றி விட்டு நான் வேப்ப மரத்துக்கிட்ட சென்றடையும் போது எனக்கு தோராயமாக 6, 7, 7:30 கூட ஆகிடும் சில நேரத்தில். ஏன்னா அந்த 6 மணி நேரத்தில் தான் நிறைய பேர் அழைப்புகள் பேசிகிட்டே இருப்பாங்க. சாமி விஷயம் கரெக்டாக அப்போ தான் 6 மணிக்கு தான் கேட்பாங்க. என்னால் எடுக்காமையும் இருக்க முடியாது, மனசு லயிக்காது. ஏன்னா தொலைபேசி அழைப்பாக வரும்போது மனசு லயிக்காது. அப்படி இருக்கும்பொழுது என்னாகும், நான் கொஞ்சம் சில சமயம் நேரம் கழிந்து நான் வேப்ப மரத்துக்கிட்ட போய் விளக்கேற்ற போவேன். அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு லேசான ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும், ஐயம். இவ்வளோ நேரம் கழித்து வேப்ப மரத்துக்கு அம்மாவுக்கு விளக்கேற்றுறோமே, அம்மாவுக்கு அது ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த நேரமும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் எப்பப்பெல்லாம் வேப்ப மரத்துக்கிட்ட போய் விளக்கேற்றுறனோ, அது காலையில் இருந்தாலும் சரி, சில நேரம் உச்சி நேர பூஜை பண்ணும் பொழுதும், முனீஸ்வரனுக்கு அங்கே பொங்கல் வைக்க போகும்போதும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா வாசலில் துளசி மாடம் ஏற்றுகின்ற நேரத்திலும் சரி, நான் எப்போ எனக்கு அந்த ஐயம் வந்ததோ அப்பத்துலேருந்து என்ன ஆகிவிட்டது அப்படின்னா, நான் விளக்கேற்றுற நேரம் பள்ளியுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதில் இன்னும் ஒரு கூடுதல் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பள்ளி குரல் வரும்பொழுது என் மனசுக்குள்ளே தான் சின்ன ஐயம் வரும். அதுதான் என் மனசில் இருக்கிறதை உடனே வெளிப்படுத்தி உடனே அதற்கான தீர்வை கொடுப்பவள் தானே என் கண்ணாத்தா, சமயபுரத்தா. ஒருவேளை பள்ளி எந்த திக்கில் பார்த்து குரல் கிடைக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு சகுனம் இருக்குமோ, நான் அதை பார்க்கணுமா அப்படின்னு ஒரு ஐயம் வந்த உடனேயே அதுக்கப்புறத்துல பார்த்தீங்கன்னா ஒரே திக்கில் எனக்கு பள்ளி குரல் வராது. விளக்கேற்றும் போது கிட்டத்தட்ட 4-5 திக்கில் எனக்கு பள்ளி குரல் கேட்கும். நான் பின்னாடி வேப்ப மரம் விளக்கேற்றும் போது அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐயமே இல்லை. பள்ளியினுடைய குரல் கேட்டாலே அது நல்ல சகுனம் சொல்லுவாங்க. பள்ளியுடைய அந்த நிமித்தம் என்பது தேவதைகளுடைய குரல் என்று சொல்வார்கள். எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க, நம்ம எப்போதும் நல்லதே பேசணும். ஈசான மூலையில் ஈஸ்வரன் தவம் இருப்பார், ஈசான மூலையில் சிவன் இருப்பார். அப்போ ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த ததாஸ்து என்பது என்னென்னா, அப்படியே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற எண்ணம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த பல்லியினுடைய குரல் கேட்கும் பொழுது என்னது அப்படின்னா, தேவதைகள் நல்லா இரு என்று ஆசீர்வதிப்பதாக அர்த்தம். நான் எப்போ விளக்கேற்ற போனாலும் சரி, எனக்கு பல்லியினுடைய குரல் கேட்கும். அந்த பல்லி நிமித்தம் என்பது நற்சொல், நல்வாக்கு. இது சொல்லலாம், நீங்கள் மூட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த நீங்கள் அகநானூறு பாடல்களை எடுத்து பாருங்கள், புறநானூறு பாடல்களை எடுத்து பாருங்கள். அதெல்லாம் சங்ககாலம் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாடல்கள், நம் முன்னோர்கள் மொழிந்த மொழி. அதில் பார்த்தீங்களா என்று சொன்னால் இந்த பல்லியினுடைய குரலுக்கான ஒரு பாடல்கள் வரும். தலைவன் தலைவி பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே, தலைவன் வருவானா வரமாட்டான் என்று சொல்கின்ற நேரத்திலும் சரி, ஊர் கூடி பஞ்சாயத்து வைக்கும் போதும் சரி, அந்த நிமித்தத்தினுடைய பலனை அவர்கள் சொல்லியிருப்பார்கள், பள்ளி நிமித்த பலனை. சங்க இலக்கியம் படித்தவள் இல்லையா, நான் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறேன். அப்போது சிறு வயதுலேருந்து 12ஆம் வகுப்பு முடியல சிறப்பு பாடப்பிரிவே எனக்கு தமிழ் இலக்கியம்தான். அந்த நாள் தொட்டு நான் கவனித்து கொண்டு தான் வருகிறேன். எனக்கு தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானது. அது சங்க இலக்கியமாக இருக்கணும், சங்கம் அறிவேகாலயம் சிலப்பதிகார மணிமேகலையாக இருக்கட்டும், அடுத்ததாக நாயக்கர் கால பதிவுகளாக இருக்கட்டும், ஆழ்வார்கள் பதிவுகளாக இருக்கட்டும், பல்லவர் கால பதிவுகளாக இருக்கட்டும், எல்லா பதிவுகளுமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இலக்கியங்கள் வாய்மை உடையவன என்பதில் யாராலும் மறுக்க முடியாததாக சொல்லப்படுகின்றன. அந்த அடைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய முன்னோர்கள் இலக்கியங்களில் பள்ளி குரல் விருச்சி என்று சொல்வார்கள், விருச்சி நிமித்தம் என்று சொல்வார்கள். அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பள்ளி நிமித்தத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் உங்கள் பூஜை அறையிலே பள்ளி சொல் கேட்கின்றதோ, நீங்கள் பூஜை செய்யும்போது பள்ளி நிமித்தம் வந்தால் என்று சொன்னால், நீங்கள் எந்த திக்கு என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது நல்ல தேவதையினுடைய வாக்கு என்று சொல்லப்படுகின்றது. யாரெல்லாம் நன்மையான வகையில் நல்ல எண்ணத்துடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சுயனம் இல்லாமல் தெய்வத்தின் மேலேயே ஆறாத பற்று, ஆறாத காதல் கொண்டு யாரெல்லாம் பூஜை செய்கிறாங்களோ, அதாவது எந்த தேவையை வேண்டியுமே இல்லை, அந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணன்ற மாதிரி சர்வம் என் தாய் கருமாறி அப்படின்னு பூஜை செய்து கொண்டு வருகின்றவர் தான் திருமதி திருநின்ற ஊரில் இருக்கின்ற திருமதி முத்துலக்ஷ்மி அம்மையார். இதுபோல் பலர் உண்டு என்னுடைய வாழ்க்கையில். இவங்க எல்லாரும் பக்தியின் பெருக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பூஜை செய்யும் பொழுதே எங்கிருந்தாலும் அந்த பள்ளி ஓடி வந்துவிடும். இப்போ சமீப காலமாக பூக்கள் முழுவதும் பூஜிப்பதன் காரணமாக தள்ளி நின்று கொண்டு அந்த விருச்சியானது தன் குரலை, பள்ளியானது குரல் கொடுத்தே கொண்டே இருக்கின்றது. பூஜை முடித்தவுடன் பின்பு மெல்லமாக அந்த பூஜை அறையில் சுற்றி வலம் வருகின்றது. அதால் சொல்லுவாங்க, நான் கவலைப்படாதீங்கம்மா, அம்மா எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் இருக்காங்க. எங்கிருந்து பள்ளி விரிச்சி குரல் கொடுத்தாலும் அந்த நிமித்தம் நல்ல நிமித்தமே. தேவதைகள் நான் இருக்கிறேன், உங்கள் நல்ல மனசிற்கு தான் நல்ல தேவதைகள் தெரியும். இந்த நல்ல தேவதைகள் தமிழ்நாட்டு பண்பாடு மட்டும் இல்லை, இந்திய பண்பாடு மட்டும் இல்லை, உலக அளவிலுமே இருக்கின்றது. ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏஞ்சல்ஸ்ன்றது எல்லா விதமான இலக்கியங்களிலுமே உண்டு. எல்லா கிரீக், லத்தீன், ரோமாபுரி எல்லா இலக்கியங்களுமே அந்த ஏஞ்சல்ஸ் உண்டு. அதுதான் நம்மளுடைய தேவதைகள். அந்த ஏஞ்சல்ஸ் நல்ல தேவதைகளாக தான் பள்ளி ஆனது நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றது.